அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மகாராஷ்டிரா ரிமைன்ஸ் த டாப் ஸ்டேட் இன் அட்ராக்டிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியால ரொம்ப வருஷங்களா பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா தான் வந்து டாப் ஸ்டேட்டா வந்து இருக்காங்க. அரவுண்ட் 1.6 லேக் குரோர் கிட்ட அவங்களோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி தமிழ்நாடு ரேங்க்ஸ் 5த் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட அதர் ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா, கர்நாடகா 2ண்ட்ல இருக்காங்க. குஜராத் வந்து இருக்காங்க. ஆ ஆந்திர பிரதேஷ் வந்து இருக்காங்க. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்டோட குரோத் அப்படிங்கிறது இன் டெர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல பார்க்குறப்ப 1%, 2% குஜராத்ல பார்த்தீங்கன்னா -6.6% அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஆனா தமிழ்நாடு மட்டும் தான் ஒரே ஸ்டேட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்டோட குரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 54% வந்து இருந்துச்சு. சரிங்களா? 20,000 crore இருந்து 34,000 crore கிட்ட அவங்களோட எஃப்டிஐ வந்து 1 இயர்ல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ மகாராஷ்டிரா வந்து டாப் ஸ்டேட்டா இருக்காங்க. தமிழ்நாடு வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரேங்கிங் 5த்ல இருந்தாலும், இன் டெர்ம்ஸ் ஆஃப் குரோத் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க அவங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் டூ இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு எஃப்டிஐ வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் வந்து ஃபர்ஸ்ட்டு, மொரீஷியஸ் 2ண்டு, அமெரிக்கா வந்து 3ர்டு, 4த் வந்து நெதர்லாண்ட்ஸ், 5த் வந்து பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் வந்து 5த். ஸோ சிங்கப்பூர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் 2017, 18 ஃபினான்ஷியல் இயர் இவங்க தான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் எஃப்டிஐ இன்வெஸ்டரா இருக்காங்க. சரியா? அடுத்தது, ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் த மந்த் ஆஃப் மே 2025. ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏப்ரல் 2024ல பார்த்தீங்கன்னா, 2,00,000 crore வந்து ஃபர்ஸ்ட் டைமா கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஏப்ரல் 2025ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 2.37 லேக் crore இருந்துச்சு. ஓகேங்களா? இருக்கிறதுலே ஹையஸ்ட் இதுதான். ஏப்ரல் 2025ல. இப்போ கன்சிக்யூட்டிவா ஏப்ரலுக்கு அப்புறமா மே மந்த்தும் பார்த்தீங்கன்னா, 2 லேக் crore கிராஸ் பண்ணியிருக்கோம். 2.01 லேக் crore அப்படிங்கிறது மே மந்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷனா இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஏப்ரல், மே அடுத்த கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ்ல 2 லேக் crore வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது, விச் ஸ்டேட் ஹாஸ் டெவலப்ட் எ காம்போசிட் பேக்வர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரீசென்ட்டா நமக்கு தெலுங்கானா தான் வந்து காஸ்ட் சர்வே அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த காஸ்ட் சர்வேவ பேஸ் பண்ணி ஒரு காம்போசிட் பேக்வர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காஸ்ட்டும் எவ்வளோ பேக்வர்டா இருக்காங்க அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்காக. அதுல 0 டூ 126 அப்படிங்கிற இந்த பாயிண்டிங்ஸ வந்து ஐ மீன் இந்த பாயிண்ட்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 126 அப்படிங்கிறது ஐ மீன் இப்போ ஒரு ஒரு காஸ்ட் வந்து 126ங்கிற மார்க் எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப பேக்வர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்ல 0 எடுக்குறாங்க அப்படின்னா, ரொம்ப டெவலப்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ தெலுங்கானா தான் இத கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டா, விச் ஆர் த ஃபாலோயிங் வில் லெண்ட் $10 பில்லியன் டூ இந்தியா ஃபார் த டெவலப்மென்ட் ஆஃப் அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க் அடுத்த 5 இயர்ஸ்ல $10 பில்லியன் வந்து நமக்கு அ கடனா குடுக்க போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.